பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கூட ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்னன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வேத வசனம் எனக்குள்ளே பல கேள்விகளை உருவாக்கியது. அதை குறித்து தியானிக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை குறித்து மிக ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது ஒரு வேதத்திலேருந்து ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு பெரிய பணக்காரன், ஆஸ்தி, அந்தஸ்து, நிலம், சொத்து, சுகம், காரு, பங்களா எல்லாம் வைத்திருக்கிறவன் இயேசுவை தேடி வருகிறான். எனக்கு சொர்க்கத்துக்கு போக நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சொர்க்கத்துக்கு போவதற்கு, அதாவது பரலோகத்துக்கு போவதற்கு நீ தேவனால் அருளப்பட்ட கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். களவு செய்யாமல் இருக்கணும், கொலை செய்யாமல் இருக்கணும், பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும், விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும். இப்படி பல கட்டளைகளை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும், இப்படியாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கூறுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா, நான் பரலோகத்துக்கு போனையா, அப்படி அது சரிதானா ஐயா அப்படின்னு. ஆனாலும் இயேசு சொல்கிறாரு அவனிடத்தில், அவனை பார்த்து, எப்பா எல்லாம் சரிதான், நீ சின்ன வயசுலேருந்து செய்கிற எல்லாம் உண்மைதான், ஆனால் உன்னிடத்துல ஒரு குறையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு, நீ உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும், உனக்குரிய சொத்து சுகத்தை, காரு, பங்களாவை எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறார். இது மார்க்கு 10:21 எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவனை குறித்து சொல்லும் போது, சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரே வழி, நீங்கள் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் பேரிலே ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தான் வேதவசனம் சொல்லுது, இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுகிறான். கர்த்தராகிய கிறிஸ்து அவனிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார், நீ எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு வேத வசனத்தை அடிப்படையாக நான் காண முடிந்தது. மத்தேயு 6:20-21 இப்படியாக சொல்லப்படுகிறது, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சிகளும் துரும்பும் சேதப்படுத்துவதில்லை, கள்வர்களும் கன்னம் விடுவதில்லை, திருடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பொக்கிஷம், அதாவது ஐஸ்வர்யத்தின் இன்னொரு பேர் பொக்கிஷம்தான். நம்ம பொக்கிஷத்தை, நமக்குண்டான ஐஸ்வர்யத்தை, பொக்கிஷத்தை, நமக்குண்டான ஆசீர்வாதத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்னா பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுன்னா, நீ அவன் அந்த செல்வந்தன் கேட்குறான், போய் பணக்காரன் கேட்குறான், எப்பா நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கான். நீ எல்லாத்தையும் விற்றுட்டு பணத்தை பெருசாக நினைக்காம 4 பேருக்கு நல்லது செய்ய, நீ சொர்க்கத்துக்கு வந்து சேருவேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஏழைக்கு இறங்கும்போது நமக்கு பொக்கிஷம் எங்கு உண்டாயிருக்கிறது என்றால் சொர்க்கத்திலே உண்டாயிருக்கிறது, பரலோகத்திலே உண்டாயிருக்கிறது. அப்போது இயேசு அதை தொடர்ச்சியாக அவன்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐயா அது மாத்திரமல்ல, நீ ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். அப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கக்கூடும், என் பாடுகளையும் சாபங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு சிலுவையை எடுத்து அவர் பின்னாடியே பேரணுமோ, இப்போவே எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு அவர் பின்னாடி பேரணுமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. சிலுவை எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், பாவத்தினால சாபத்தினால பெறக்கூடிய ஒரு தண்டனை, நிறைவேற்றுகிற ஒரு தண்டனை முறையை சொல்லுகிறது. இந்த தண்டனை விதிக்கப்பட்டவன் எப்படியாக இருக்க வேண்டும், இருக்கப்படுவான், எல்லாராலையும் அவமானப்படுத்தப்படுவான், எல்லாராலையும் பரிகாசம் பண்ணப்படுவான். அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ரோட்டில் நடக்கும்போது 4 பேர் அவச்சொல் சொல்லுவாங்க, கேவலமாக பேசுவாங்க,
அப்போது அந்த மனுஷனுடைய உள்ளத்தை நினச்சி பாருங்க, அவ்வளவு தாழ்த்தப்படுவான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவான். இயேசு நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். இயேசு நமக்காக சாபமானார் என்று, பாவமானார் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டது. அவர் பாவம் செய்யாதவர், ஆனால் இந்த மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவர் பாவமானார், அவர் சாபமானார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அடிக்கப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த பாவம் செய்யாத மனுஷனை அந்த சிலுவை மரணம் கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. கர்த்தராகிய கிறிஸ்து சாபத்தையும் பாவத்தையும் ஜெயித்தார். அப்போ அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு தண்டனை குற்றவாளி சாபத்தினாலும் பாவத்தினாலும் பிற காரியத்தினால, ஒரு ஜெயில் குற்றவாளி வந்தால் நம்ம ஊரில் மதிக்க வச்சுக்குவோம், அவனை நம்ம துச்சமாக பார்ப்போம். ஒரு களவு திருடரை பார்த்து நம்ம மதிக்கவா செய்வோம், நம்ம வீட்டு வாசலில் அவனை ஏற்றுவோமா, அவனை ஒரு புறக்கணிப்போம். அப்படிப்பட்டவான ஒரு மனிதன் புறக்கணிக்கப்போடு எவ்வளவு தன்னை தாழ்த்துவானோ, அந்த தாழ்மை இருந்தா பரலோகம் நமக்கு நிச்சயம். இயேசுவின் மார்க்கம், இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஒரு மனு குலத்தை நேர்வழியிலே நடத்த நல்ல காரியங்களை மட்டும் சொல்லி கொடுத்தார். அவர் சொல்கிற காரியம் ஒன்று தான், நீ என்னோடு உன்னுடைய மரணத்துக்கு பின்பாக நீ வாழ வேண்டும். ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே சுபிட்சமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை பெருசாக நினைக்காம உன்னுடைய பொக்கிஷத்தை ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் படிக்க வழியில்லாதவர்களுக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் நீ குறித்து உதவுப்பா. உன் பொக்கிஷம் அங்கே சேர்த்து வைக்கப்படும். அதை காட்டிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் தாழ்மை உள்ளவளாகிறீர்கள், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எவ்வளவு, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக எவ்வளவு தாழ்த்தினார். தம்முடைய மகிமையான காரியத்தை நினைவு கூர்ந்து எங்கிருந்து வந்தார்? தேவனுடைய மகனாய், தேவனுடைய குமாரனாய் இருந்தவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி இந்த உலகத்திலே வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். இதான் உண்மைங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் பாவமே செய்யாத ஒருவர் நமக்காக பாவமானார். அந்த சம்பளத்தமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் பிரமாணத்தினால் அவரை கொல்ல முடியவில்லை. பிரமாணம் என்று ஒன்று இருக்கு. நீதி நியாய தீர்ப்பு என்ற அளவிலே நாம் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு நீதியின் அளவிலே பார்க்கப்படுவோம் என்றால், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அதனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஐஸ்வர்யம் இங்கே இருக்கக்கூடாது, பரலோகத்தில் சொர்க்கத்தில் இருக்கணும். அது அவனுக்கு திரளான ஆசீர்வாதம். அப்போ இங்கே ஆண்டி பண்டாரமாக அலையணுமா, சொத்து சோகம்லாம் சேர்க்கக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் இயேசுவை பாருங்கள், அவர் வழியில் நடங்க, உங்களுக்கு வீடு வாசல் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தேடி வரும். இதுதான் உண்மை. உங்களுடைய பொக்கிஷங்களை இங்கு சேர்த்து வைக்காமல் அங்கு சேர்த்து வையுங்கள். அது உங்களுடைய செயல்களால் மட்டுமே முடியும். இங்கே பணத்தால் நிலம் வாங்க முடியும், அங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நற்செயல்களால் மாத்திரமே அந்த பொக்கிஷத்தை அங்கே நம்ம சேர்க்க முடியும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து மிக தெளிவாக நம்மிடத்திலே சொல்லி வேத வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய நற்காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவை
அந்த தேவையின் பலன் பொக்கிஷமாய் பரலோகத்தில் இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் முனைப்போடு ஓடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.